Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா carstabilizer pro அப்படினு சொல்லி இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இது எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க? இதோட லைவ் டெமோ எல்லாமே வந்து இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மெஷர்மெண்ட் கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட கார் சஸ்பென்ஷனோட அந்த காயில் ஸ்ப்ரிங் ஒரு ஸ்ப்ரிங்குக்கும் ஒரு காயிலுக்கும் இன்னொன்றுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இது. இதில் இவங்கக்கிட்ட வந்து மொத்தம் 5 சைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் B1 to B5. அப்போது அந்த சஸ்பென்ஷனோட அந்த ஸ்ப்ரிங் கேப்புக்குள்ளே இது நம்ம இன்சர்ட் பண்ணும்போது எந்த கேப்பு நம்ம கரெக்டாக செட் ஆகுதோ அதுதான் நம்மளோட சைஸு. அது கார் நின்றுட்டு இருக்கும்போது, காரோட செல்ஃப் வெயிட் இருக்கும்போது மெஷர் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம ஜாக்கி போட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு காரை ஃப்ரீ வீலில் நம்ம வந்து விட்டு அந்த வீலை அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்குரிய ஒரு சின்ன கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் என்ன, இது வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜருக்குரிய ஒரு டாக்குமெண்ட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்ப்ரிங்கில் வைக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலைசர் ப்ரோ அந்த ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து மொத்தம் ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பேராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு நமக்கு 4 பீஸ் வந்து நமக்கு வேணும். நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டுமோ இல்லை பேக்கில் மட்டுமோ போடுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து இது வாங்கினோம் அப்படின்னா இது 4ஆக தான் நம்ம வாங்கணும். அதாவது இந்த 2 பாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கா ஒரு ரப்பர் மெட்டீரியல். ஆக்சுவலாக மெஜாரிட்டி சிலிக்கானுடைய காம்பவுண்ட் வந்து இதில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. நம்ம அமுக்கணும் அப்படின்னா கூட இது பார்க்கலாம். நீங்கள் நல்லாவே வந்து இது வந்து ப்ரெஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காடி கொடுத்துருக்காங்க. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இது வந்து நல்ல டெப்த்தாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு வந்து இந்த டெப்த் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லையுமே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காயில் ஸ்ப்ரிங் வந்து ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் நடுவில் வந்து இது என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது மேலேயும் கீழேயும் கரெக்டாக நம்ம காயில் ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும், இதுக்கு உள்ளே போயிட்டு இப்படி உள்ளே போய் லாக் ஆகிக்கும். அப்போ நீங்கள் ரன்னிங்கில் வந்து என்ன ஆகாது, இது ஸ்லிப்பாகி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு நல்ல டெப்த்தாகவே இருக்குது. இங்கே இந்த வியூவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இங்கே பார்க்கலாம். நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணாலுமே வந்து அது திருப்பியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. நல்லாவே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங்குக்கு நடுவில் வந்து உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இது வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி போயிட்டு இது ஃபிக்ஸ் ஆகும். அப்போது சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு லோடு வரும்போது கூட இது இப்படி கூட ஒரு ஆக்ஷனில் போயிட்டு என்ன ஆகுது, அந்த லோடை வந்து அப்சர்வ் பண்ணுது. பட் இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் உங்களோட காயிலோட ஸ்ப்ரிங் டயமீட்டர் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், இதை நீங்கள் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் சம்டைம் வந்து இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது ஒன்று போயிட்டு இப்படி தட்டும். இப்படி தட்டுச்சுன்னா உங்களால் அந்த சஸ்பென்ஷனை வந்து அது ஒர்க் பண்ணவே விடாது. அப்புறம் கீழே வர்ற அந்த கம்ப்ளீட் லோடு வந்து நம்ம காருக்குள்ளே தான் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் அந்த மாதிரி சின்ன டயமீட்டர் இருக்குது அப்படின்னா இந்த போர்ஷனை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இதை கட் பண்ணி இதோட லென்த்தை கம்மி பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு இது வர்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது ஸ்ப்ரிங் லோடு வரும்போது என்ன ஆகும், இது இப்படி வந்து உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியும். பட் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற ஜாக்கியை போட்டு நம்ம சுற்றி 4 வீலையும் ஏற்றி இதை மாட்டுறதுக்குள்ளே நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். இதை வந்து இவங்கக்கிட்ட வந்து நிறைய டீலர்ஷிப் வந்து எல்லா மேஜரான சிட்டிஸில் வந்து இருக்காங்க. ஆமாம், அவங்கக்கிட்ட போனோம் அப்படின்னா மெஷர் பண்ணி இந்த சைஸ் என்னங்கிறத பார்த்து உங்களுக்கு அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இப்போ ஒரு கார் அக்சசரி ஷாப் வந்து வந்திருக்கோம். சென்னையில் வலசரவாக்கமில் இருக்கிற கல்யாணி கார் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கார் அக்சசரி ஷாப் தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஃப்ரண்ட்டில் நம்மளோட கார் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்ச அந்த கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ வந்து இருக்குது. இதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜாக்கியை போட்டு நம்ம ஒரு வீலுக்காக லிஃப்ட் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேப் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு காயிலுக்கு ஒரு காயிலுக்குள்ள கேப்பை தான் இந்த மெஷர்மெண்ட் கார்டை வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதில் பார்க்கலாம் B3 வந்து கொஞ்சம் லூஸாக வந்து நமக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி லூஸாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க. பட் 4 பார்த்தீங்கன்னா அந்த காயில் மேலே போய்ட்டு டச் ஆகுது. அதனால் நம்ம B3 தான் வந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த சஸ்பென்ஷனில் ஜஸ்ட்டு சோப் வாட்டர் தான் அடிக்கிறாங்க. ஸோ சோப் வாட்டர் வந்து எதுக்காக அப்படின்னா அது நல்லா ஃபிட் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக உள்ளே போகிறதுக்காக டஸ்ட் இருந்தாலும் அது வெளியில் வர்றதுக்கு, அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை நம்ம ஃபிட் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ரொம்ப சின்னதுங்கிறனால பர்டிகுலர் லென்த்தை வந்து இங்கே கட் பண்ணுறாங்க. அந்த கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த பீஸ் ரொம்ப சிம்பிளாகவே ரொம்ப ஈஸியாகவே கட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு லென்த்து மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்கில் வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது ஜஸ்ட்டு 2 காயில் போயிட்டு அது உட்காந்துக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஒரு காயில் இருக்குது, பட் மேலே வந்து அதிகமான காயில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த காயிலோட சென்டரில் தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளோட காரில் பார்த்தீங்கன்னா இது நடுவில் ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த பாடியில் போய்ட்டு டச் ஆகும். அதனால் வந்து நமக்கு சிங்கிள் காயில் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம எத்தனை நம்பர் காயில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே ரைட் சைட்லேயும் அதே நம்பர் காயில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணணுங்கிறதான் ரூலுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு இதில் பண்ணதை வந்து இப்போ எல்லா வீலுக்குமே நம்ம பண்ண போகிறோம். நாளையுமே கட் பண்ணி அந்த சைஸில் வந்து நமக்கு ரெடி பண்ணி இங்கே ஃபிட் பண்ணுறாங்க. அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரைட் சைடில் 2 வீலுக்குமே வந்து நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் நம்ம 2 வீலுக்குமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நமக்கு வீல் ஆச்சுக்கும் நம்மளோட டயருக்கும் வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 3 விரல் வந்து நல்லா போகுது. பட் 4வது விரல் வந்து நமக்கு டைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நான் காமிக்கிறேன். 3 விரல் அளவுக்கு இருக்குது. 4வது விரல் வச்சோன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பட் அந்த சைடு நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து 3 விரல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ 4 விரலுமே வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு மேலேயுமே நமக்கு வந்து கேப் இருக்கிறது தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் வந்து ஒரு ஃபிங்கர் அளவுக்கு நமக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இங்கே கூடி இருக்குது. இப்போ அடுத்த 2 வீலுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹாய் அத்துல். ஹாய் பிர்லா. அத்துல், இப்போது இந்த கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு இங்கே சென்னையில் ஒன் ஆஃப் த டீலர் வந்து நீங்கள் எந்த மாதிரி காருக்கு வந்து கஸ்டமர்ஸ் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க? மோஸ்ட்டாக செடான் கார்ஸ், ஹேஷ்பேக் கார்ஸ் தான் ஜாஸ்தியாக வராங்க. எஸ்யூவி கார்ஸ் ரேராக வந்துட்டுருக்கு. மேஜர்லி செடான் ஹேஷ்பேக் கார்ஸ், ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அதுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணி வராங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்லி என்ன ரீசனுக்காக வராங்க? கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக மட்டுமேவா இல்லை எதுக்கு? கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக வராங்க. அண்ட் இன்னொன்று வைப்ரேஷன்ஸ் நிறைய வண்டியில் இப்போ சஸ்பென்ஷன் வந்து பழசாயிருது. அதுக்கப்புறம் ரொம்ப டைட் ஆயிடுது சஸ்பென்ஷன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்குது. ஓகே. அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே. ஹைவேஸில் போகும்போது வண்டி அந்த பாடி ரோல் இருக்குல்ல, அது வந்து கம்மி பண்ணுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு வராங்க. பட் மேஜர்லி கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக வராங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? அரௌண்ட் 30 mm இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கார் டு கார், சைஸ் டு சைஸ் டிஃபர் ஆகுது. ஓகே. ஸோ சைஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட எவ்வளோ சைஸ் வந்து இதில் இருக்குது? சைஸ் 5 சைஸ் இருக்குது. ஓகே. B1லேருந்து B5. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இமீடியட்டாக உங்ககிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குமா இல்லை எப்படி? அது ஸ்டாக் எப்போவுமே அவைலபிள் இருக்கும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த வாரண்டி அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். 3 years வாரண்டி வரும். அண்ட் 30 days ரிட்டர்ன் பேக் இருக்குது, மணி ரிட்டர்ன் பேக். சப்போஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா 30 days திருப்பி என்ன நீங்கள் பே பண்ணீங்களோ அதே அமௌண்ட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவீங்க நீங்கள். ஓகே. அந்த மாதிரி கஸ்டமர் ஏதாவது ரிட்டர்ன் வந்திருக்காங்களா? ஒருத்தர் வரல. வரல. ஃப்ராங்காக சொன்னால் ஒருத்தர் வரல. நாட் அண்ட் சேல்ஸ் பாயிண்ட் மாதிரி சொல்ல. பட் ஒரு கஸ்டமரும் திருப்பி சார் இந்த மாதிரி ரிட்டர்ன் போகணும்னு சொல்லி வரவே இல்லை. ஏன்னா இப்போ இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ரைட் ஃப்ரம் உங்களுக்கு பாடி ரோல்லேருந்து, கிரவுண்ட் கிளியரன்ஸ்லேருந்து,
அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி சஸ்பென்ஷன் அந்த சாஃப்ட்னஸ் வந்து அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு ஏதோ அவங்களுக்கு அது போட்டதுனால ஏதோ ஒரு பெட்டர் இது வந்திருக்கு. ஸோ அவங்க காசும் அவங்களுக்கு வந்து போட்டதுனால they are feeling difference. அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கார் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த என் பர்சனலாக காரில் ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு போட்டு. என்ன கார்? கிரெட்டா வச்சுருக்கேன், எஸ்யூவி காரு. ஓகே. ஸோ அதில் போட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போட்டு டெஸ்ட் பண்ணேன். ஓகே. அது ஓகே எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட்டே எடுத்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க பர்சனலாக? எனக்கு அந்த இது ஸ்டேரிங்கில் ஸ்டிஃப்னஸ் இருந்தது, பாடி ரோல் வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என் வண்டி ஹைட் ஆல்ரெடி ஜாஸ்தி தான், போட்டதுக்கப்புறம் இன்னும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் சப்போஸ் நீங்கள் அலாவில் எல்லாம் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி புஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அலாவில் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன டச் ஆகும், அதுக்கு அந்த புஷ் மாதிரி போட்டால் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி அதுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிர்லா. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் ஸ்டெபிலைசர் ப்ரோவை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே அதே மாதிரி ஹைவேல ட்ராவல் பண்ணி அதோட ஃபீட்பேக் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மெயினாக வந்து ஒரு சின்ன ஒரு பாக்கெட் ரோடில் நிறையா ரப்பிஷாக இருக்கிற ஒரு ரோடில் இப்போ நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நான் காமிக்கிறேன். நீங்கள் இப்போ அந்த ரோடு பார்க்கலாம். ரொம்ப நேரோவான ஸ்ட்ரீட் தான், பட் நீங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா நிறையா ஜல்லி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்குது. இப்போ நான் பேக் டு பேக் அதோட வியூ வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதன் கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ இல்லாமல் நம்மளோட ரியரோட சஸ்பென்ஷன் வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் இருக்குது, அதோட அந்த நம்மளோட சஸ்பென்ஷன் வந்து என்ன ஆக்ஷன் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்டெபிலைசர் ப்ரோ இல்லாமல் நமக்கு எப்படி இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக மேலேயும் கீழேயும் வந்து ஏறி இறங்குது. அதே இது ஸ்டெபிலைசர் ப்ரோ மாட்டின இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு இல்லை. விச் மீன்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஆக்ஷன் பண்ண விடாமல் அது ஸ்டாப் பண்ணல. இது ஒரு மாதிரி ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன இதனால் அட்வான்டேஜ் நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம காருக்குள்ளே வந்து அதிகமாக இந்த மாதிரியான ரப்பிஷ் ரோட்லலாம் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு வந்து நல்லாவே அரெஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரியே உள்ள வரைக்கும் நமக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இல்லை. அப்போ நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து ஒரு மெத்தையில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இது கிடைக்கிது. இப்போ இதே மாதிரி தான் சிட்டி டிரைவில் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே நமக்கு இந்த ஒரு குஷன் எஃபெக்ட் கிடைக்கிது. சின்ன சின்ன டிப்ஸ்லலாம் போகும்போது ரொம்ப நல்லாவே ஸ்மூத்தாக நமக்கு வந்து ஏறி இறங்குது. அது டெஃபினட்டாக அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணுறேன். செகண்ட் வந்து காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் வந்து எனக்கு கண்டிப்பாக ஏறி இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நான் யூஸ்வலாக போகிற ஒரு ரோடில் வந்து குறுக்க என்ன பண்ணியிருப்பாங்க, பெருசாக ஒரு பம்ப் வந்து இருக்கும். அதாவது ஒரு பைப் வந்து கிராஸ் ஆகுது. அது நம்ம கீழே இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட பாடி எப்போயுமே வந்து அதில் டச் ஆகும். பட் இப்போது நீங்கள் பார்க்கலாம், அதை நான் ஏறி இறங்கும் போது அது டச் ஆகலை. ரொம்ப நேரோவாக எனக்கு வந்து அதை கிராஸ் பண்ணி நம்ம வந்துட்டோம். எனக்கு எந்த ஒரு பாட்டமில் தட்டுற பிரச்சனை வந்து இப்போ வரலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எனக்கு கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஏறி இருக்குது. இது நம்பர் 2 அட்வான்டேஜ் வந்து நான் ஃபேஸ் பண்ணது. அப்புறம் ஹைவேல நான் ஃபேஸ் பண்ண என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லேனுக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர் பிரிக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து டப்புன்னு எனக்கு சவுண்டு கேட்கும். பட் இப்போ அதில் நான் ஏறி இறங்குறேன் அப்படின்னா அந்த ஒரு ஆக்ஷன் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணிக்குது, நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. அதே மாதிரியே குறுக்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒயிட்டாக திக்காக வந்து லைன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த லைன் நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு டோட்டல் காரே வந்து வைப்ரேட் ஆகும். பட் அந்த வைப்ரேஷனும் எனக்கு கம்ப்ளீட்டாக இப்போது அரெஸ்ட் ஆகிருக்கு. அப்போ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்குது. ஏதோ நம்ம புது கார் வாங்கின ஒரு ஃபீலு, பட் அதை விட நல்ல ஒரு சஸ்பென்ஷனே வந்து திரும்ப கிடச்சிருக்கு. அப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இப்போ ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே ப்ரோஸ் தான். கான்ஸ் அப்படின்னா எந்தெந்த வண்டியில் இதை வந்து எக்யூப் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட வெஹிக்கிள் வந்து இன்கேஸ் வந்து ஒரு ஆஃப் ரோடுக்கு போகிற வெஹிக்கிள் அப்படின்னா, இதை நீங்கள் ஆஃப் ரோடு போகிற டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். அது நல்ல மேலே ஏறி இறங்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு ஏறி இறங்கும் கண்டிப்பாக. பட் அதே வெஹிக்கிளை நீங்கள் நார்மல் ரோடில் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு எந்த சேஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்கேஸ் உங்களோட வண்டி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து
நீங்கள் உங்களோட வெஹிக்கிளில் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது உங்களுக்கு சர்வீஸ் சென்டரில் நீங்கள் சஸ்பென்ஷன் வந்து போயிருச்சு, நீங்கள் மாற்றியே ஆகணும் அந்த ஸ்ப்ரிங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ நம்ம போட்டோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. அப்போ எப்போ தான் யாருக்கு போட முடியும் அப்படின்னா, என்னோடய காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோண்டா சிட்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு எங்கே போனாலும் தட்டுதுன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு உங்களுக்கு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி சஸ்பென்ஷனுமே உங்களுக்கு ஸ்மூத்தராக இருக்கும். செகண்டு, உங்களோட வெஹிக்கிள் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷனு, இப்போ ரொம்ப உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிரெட்டா எடுத்துக்கலாம். கிரெட்டா வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன். அதே மாதிரி எம்ஜியோட ஹெக்டர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன். அது வந்து நீங்கள் ஹைவேல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வண்டி வந்து அந்த சாஃப்ட்னஸ்னால இப்படியே அலைஞ்சிக்கிட்டே தான் வந்து வண்டி என்ன ஆகும், போகும் தேவையில்லாமல். ஓகே, அந்த ஆக்ஷனை இது வந்து என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக வந்து இதை அரெஸ்ட் பண்ணும். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு ஸ்டெபிலிட்டி நல்லாவே கிடைக்குது. இப்போ என்னோட வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பாடி ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஷார்ப்பாக ஹைவேல ஹை ஸ்பீடில் நான் திரும்பணும்னா நான் லேனை விட்டு அப்படியே தாண்டி போய் தான் திரும்புவேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு பாடி ரோல் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போது இது போட்டதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியுது, லேனுக்குள்ளே திருப்ப முடியுது. அதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷனில் இருக்கிற வெஹிக்கிளில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கார்னர்ஸ் எடுக்கும் போதுமே வந்து ரொம்ப சேஃபாக உங்களால் கார்னர்ஸ் எடுக்க முடியும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப என்னோடய சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபராக இருக்குது, அது என்னால் ஸ்மூத் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இப்போ செல்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ செல்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியரான சஸ்பென்ஷன் தான். இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹெவினஸில் வந்து டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர அதுக்காக கரெக்டாக மாதிரி மாறிடுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. புரியுதா? அப்போ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக அதோட ஒர்க்கை வந்து பண்ணுது. சஸ்பென்ஷனோட லைஃப்பும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. எதனாலனா அன்னெசரியாக ஸ்ப்ரிங்கு வந்து ஆக்ஷன் ஆகாமல் அதை வந்து ஸ்மூத்தர் ஆகிறதுனால அது லைஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.